யமுனை நதி அப்படியே சலசலத்து போயிட்டு இருக்கு. பன்றிமலை சுவாமிகள் கரம் குவித்து வணங்குகிறார். இங்கதான அந்த கிருஷ்ணன் பரந்தாமன் தன் பாதங்களை பதித்திருப்பான், நாராயணான்னு வணங்கிட்டு இருக்கார். இப்போ அருகில் இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்றார், உலகத்துக்கே ஜெகத்குருவாக விளங்கக்கூடியவன் கிருஷ்ணன் கண்ண பரமாத்மா. புல்லாங்குழல் ஏந்தி மக்களுக்கு ஞானத்தை தருகிறான். எப்போ நாம் புல்லாங்குழல் மாதிரி ஒரு எம்டினஸோடு இருக்கோமோ, அப்பொழுது குருவின் ஞானம் என்ற காற்று நம்மிலிருந்து சென்று வெளிப்பட்டு இசையாக மாறுகிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கார். கூட இருக்கிறவங்கெல்லாம் கோவிந்தா நாராயணான்னு கேட்டுட்ருக்காங்க. அப்பொழுது சொல்கிறார், ஒரு குரு என்று சொன்னார், வியாழ கிரகத்துக்கே ஈர்ப்பு சக்தி அதிகம். சாதாரண பூமியை விட 2.4 மடங்கு அதுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம். குருவும் அவ்வாறே என்கிறார். இதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு பெரிய இராணுவத்தின் அதிகாரி ஐயாவை சந்திக்க வருகிறார். வரும்போது ஆப்பிள் பழங்கள் எல்லாம் வாங்கி வருகிறார். ஆப்பிள் பழத்திலே ஒன்றிலே தேதியும் இட்டுக்கொள்கிறார். இவர் ஒரு 10 அடி 20 அடி வரணுங்க. அங்கே வந்துட்டு இருக்கிறதுக்குள்ள இந்த பழத்தில், இந்த கூடையில் இருந்த ஒரு ஆப்பிள் பழம் தானாக சென்று அவரது திருவடியிலே விழுகிறது. குருவோட பன்றிமலை சுவாமிகள் திருவடியில். மனசில் நினைச்சியா இல்லையா, குருவிற்கு ஈர்ப்பு சக்தி உண்டு என்றால் அது வர வேண்டும் என்று. ஆம், கட்டாயம் உண்டையா, கிருஷ்ணருடைய பெருமையை தெரிஞ்சுக்கிட்டேன்னு வேண்டி வணங்குறார்.